Hi friends, welcome to Pharma Boost our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மருந்தாளுநர்களுக்கென்று அறிவித்துள்ள தேர்வில் முக்கியமான அதாவது கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன், அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் அதுபோல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்தடுத்து நிறைய எம்சிக்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ நேரம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அனாட்டமி. நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அனாட்டமி, ஃபிசியாலஜி அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் சொல்லிட்டு. அனாட்டமினா ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர், பாடியுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் அனாட்டமி. ஃபிசியாலஜி ஆர்கனுடைய ஃபங்க்ஷன், ஒரு ஆர்கன் எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத படிக்கிறது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ், தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் லங்கோட ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆர்கனில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது அப்படிங்கிறத படிக்கிறது தான் அனாட்டமி. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்த்ராலஜி அப்படின்னா ஜாயின்ஸை பற்றி படிக்கிறது, ஸ்டடி ஆஃப் ஜாயின்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் ஹிஸ்டாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ், நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ் பற்றி படிக்கிறது. மயாலஜினா மசில்ஸை பற்றி படிக்கிறது தான் மயாலஜி. மிஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னா என்னென்னா தசைகள் எல்லாம் சோர்வடைகிறது, அதாவது ஸ்கெலிட்டல் மசில்ஸில் வீக் அண்ட் ஃபேட்டிக், அந்த சோர்வு அடையும் போது ஒரு தசை தளர்வு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மிஸ்தீனியா கிராவிஸ். தென் சைனோவைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆஃப் சைனோவில் மெம்பரேன், அதாவது நீ ஜாயின்ஸு, நீஸ்லலாம் அந்த ஜாயின்ஸ்லலாம் இருக்கும் சைனோவியல்ஸ். ஸோ அதில் வந்துக்கிட்டு ஒரு வீக்கம், அந்த வீக்கத்துக்கு பேர் தான் சைனோவைட்டிஸ்னு பேர். ஸோ இதெல்லாமே எம்சிக்யூஸில் கேட்பாங்க. ஆர்த்ராலஜினா என்ன, ஹிஸ்டாலஜினா என்ன, மயாலஜினா என்ன, மிஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னா ஸ்கெல்டல் மசில்ஸில் ஆர் வீக் அண்ட் ஃபேட்டிக் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இதாக கேட்பாங்க. அந்த சாய்ஸில் வந்துட்டு மிஸ்தீனியா கிராவிஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்டியோசைட்னா என்னென்னா நம்மளுடைய கனெக்டிவ் டிஷ்யூஸில் இருக்கிற ஸ்பெஷலைஸ்டு டென்ஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஆஸ்டியோசைட். அந்த ஆஸ்டியோசைட்ஸில், அந்த கனெக்டிவ் டென்ஸில் யங் செல்ஸாக இருக்கிறதுக்கு பேர் ஆஸ்டியோபிளாஸ்ட், அண்ட் மெச்சூர்ட் செல்ஸாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஆஸ்டியோசைட்ஸ். இது ரெண்டையும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். யங் செல்ஸோட பேர் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட், அண்டு மெச்சூர்ட் செல்ஸ் பேர் வந்து ஆஸ்டியோசைட். தென் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், degenerative changes of cartilage of joints. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நமக்கு முழங்கால் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவோம். டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அதாவது அந்த இடத்துக்கிட்டே இருக்கிற செல்ஸ் வந்துக்கிட்டு ஜெனரேட் ஆகாமல் அப்படியே அந்த இதில் ஜெனரேஷன்ஸில் சேஞ்சஸ் கம்மியாகிறது, கூடுதலாகிறது, அல்லது வேறு மல்டிபிள் அந்த மாதிரி இதிலெல்லாம் இருக்கும்போது அந்த ஜாயின்ஸ்லலாம் ஒரு வீக்கம் அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு பேர் தான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். கவுட், நம்மளுடைய விரல்கள், ஜாயின்ஸு இதில் எல்லா இடத்துலையுமே வீக்கம் இருக்கும். தென் மடக்க முடியாமல் கஷ்டப்படுவோம். அது என்ன காரணம் அப்படின்னா டெபாசிஷன்ஸ் ஆஃப் சோடியம் யூரேட் கிறிஸ்டல். ஸோ இதுக்கு பேர் கவுட்டுன்னு பேர். நம்ம இந்த கவுட்டுக்கு சாதாரணமாக யூரிக் ஆசிட் டெபாசிஷன் சொல்லிட்டு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆலோபெரினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம் நம்ம. ஸோ மார்க்கெட் நேமில் ஜைலோரிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் கவுட். தென் டிஸ்லோகேஷன்ஸ், கம்ப்ளீட் செப்பரேஷன்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ். இப்போ நம்ம திடீர்னு கீழே விழுந்துடுறோம், நம்ம கை
சப்போர்ட் பண்ணுறோம், அப்போ வந்துக்கிட்டு ஷோல்டரில் வந்துக்கிட்டு ஒரு பெயின் வந்துக்கிட்டு அந்த இடம் வீக்கமாகிடும், அல்லது கால் ஸ்லிப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த போன்ஸ் வந்துக்கிட்டு ஜாயிண்ட் போன்ஸ் வந்துக்கிட்டு டிஸ்லொகேட் ஆகும். இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா உடனே ஒரு எக்ஸ்ரே எடுப்பார். சம்டைம்ஸ் ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னா ஒரு பிஓபி போடுவாங்க. இல்லை சாதாரணமாக டிஸ்லொகேட் ஆகிருக்குது, மைல்டு டிஸ்லொகேஷன்ஸ்னால் க்ரீப் பேண்டேஜ் போடுவாங்க. அல்லது ஜாயின்ட்ஸில் நீ ப்ராஸ் அண்டு ஷோல்டர் ப்ராஸ் இந்த மாதிரி இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் டிஸ்லொகேஷன்ஸ். நெக்ஸ்ட், நார்மல் ஹார்ட் ரேட்டு. உங்களோட ஹார்ட் ரேட்டில் வந்துட்டு 60 to 100 பீட்ஸ் பர் மினிட், இதுதான் நார்மல் ஹார்ட் ரேட்டு. சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸில் வந்துக்கிட்டு இந்த 60யும் இல்லாமல் 100ம் இல்லாமல் ஒரு 65, 70, 72, 90 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் ஹார்ட் பீட் வந்துட்டு 72 பீட்ஸ் பர் மினிட். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். தென் டக்கிகார்டியா என்ன அப்படின்னா மோர் தென் 100 பீட்ஸ் பர் மினிட். ஹார்ட் வந்துட்டு அந்த ஹார்ட் ரேட் வந்து மோர் தென் 100 பீட்ஸ் பர் மினிட், அதுக்கு பேர் டக்கிகார்டியா. பிராடிகார்டியானா பிலோ 50 பீட்ஸ், அதாவது நார்மல் வந்து 60 to 100, இதில் வந்துட்டு பிலோ 50 பீட்ஸ்னால் பிராடிகார்டியான்னு பேர். தென் ஆஸ்டியோஃபெரோசிஸ், இட் இஸ் டிக்ரீசஸ் இன் போன் டிஷ்யூ மாஸ். போன் டிஷ்யூ மாஸ் வந்துக்கிட்டு குறையிறது, அந்த மாஸ் வந்துக்கிட்டு டிஷ்யூ மாஸ் குறையிற போது ஆஸ்டியோஃபெரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவும் வந்துக்கிட்டு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸு உங்களுக்கு வந்து என்ன போன்ஸ் வந்துக்கிட்டு வலுவிழந்த நிலையில் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் ஆஸ்டியோஃபெரோசிஸ். நெக்ஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கெலிட்டல் போன். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ஸில் இருக்கிற போன்ஸ் வந்துட்டு 206 போன்ஸ். தென் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூ பார்ன். சம்டைம்ஸ் ஸ்கெலிட்டனுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹியூமன் பாடியில் இருக்கிற போன்ஸ் வந்து 206ன்னு. சப்போஸ் ஒரு ட்ரிக்கியாக நியூ பார்ன்ஸ்க்கு எவ்வளோனா 300 to 306 போன்ஸ் இருக்குது. ஸோ 100 போன்ஸ் வந்துக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறது. நாளடைவில் நம்ம வளர அந்த போன்ஸ் வந்துக்கிட்டு ஜாயின்ஸாக கன்வெர்ட் ஆகி அந்த இதெல்லாமே 206 போன்ஸ்க்கு வரும். தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சில் போன், அதாவது இந்த ஸ்கெலிட்டான் சிஸ்டத்தில் 206 போன்ஸை வந்துக்கிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்சில் போன், இன்னொன்று வந்துட்டு அப்பர்டிகுலர் போன். இந்த ஆக்சில் போன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கல்னால் தலையில் இருக்கக்கூடிய ஸ்கல், அங்கே இருக்கக்கூடிய போன்ஸை பற்றி பேசுகிறது. அது வந்து பேர் வந்து கிரேனியல் போன்ஸ்னு சொல்லுவாங்க. தென் அடுத்தது வந்து வெர்டிப்ரல், தென் தொராசிக். ஸோ இதை 3 பார்ட்டாக பிரிக்கலாம் இந்த ஆக்சில் போன்ஸ். இந்த 3 பார்ட் சேர்ந்தது தான் 80 போன்ஸ். அதில் நம்ம கிரேனியல் போன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 28 போன்ஸ். இந்த கிரேனியல் அண்ட் ஃபேசியல் போன்ஸ் இதை ரெண்டையும் சப்பாக பிரித்தோம் அப்படின்னா கிரேனியல் போன்ஸ் 14, ஃபேசியல் போன்ஸ் வந்துக்கிட்டு 14. இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஃபேசியல் போன்ஸில் பார்த்தோம்னா ஃப்ரான்டல், பெரைட்டல், ஆக்சிபெட்டல், டெம்பரல் போன்ஸு, தென் எத்மாய்டு அந்த மாதிரி இதெல்லாம் வரும். அடுத்தது இந்த ஃபேசியல்ஸில் வந்து டெம்பரல் போன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் இயரில் வந்துக்கிட்டு ஒரு 3 போன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். 2 காதையும் சேர்த்தோம் அப்படின்னா 2 into 6 போன்ஸ் இருக்கும். மேலஸ், இங்கஸ், ஸ்டேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெர்டிப்ரலில் வந்துக்கிட்டு ஒரு 26 போன்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம தலையின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய செர்விக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல், காக்ஸேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே 26 போன்ஸ். தென் முன்பகுதியிலே இருக்கக்கூடிய தொராசிக் போன்ஸ், இந்த அதாவது ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த தொராசிக் ரிப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து டோட்டலாக வந்துக்கிட்டு 24. தென் நெக்ஸ்ட் வந்துக்கிட்டு ஸ்டெர்னம், அதுக்கு பேர் வந்துக்கிட்டு பிரஸ்ட் போன் சொல்லுவாங்க. அந்த பிரஸ்ட் போன் வந்துக்கிட்டு 1. தொராசிக் 24 ரிப்ஸ், அதில் T2 T7, தொராசிக் T1 to T7ங்கிறது வந்து ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் T8 to T10 ஃபால்ஸ் ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விச் ஒன் இஸ் ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, விச் ஒன் இஸ் ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வந்துட்டு T1லேருந்து T7 வரைக்கும் ட்ரூ ரிப்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு T8லேருந்து T10 வரைக்கும் ஃபால்ஸ் ரிப்ஸு. தென் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னால்
கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ரிப்ஸோட விலா எலும்பில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற 11, 12 அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். தென் ஸ்கல்லில் ஒரு மூவபிள் போன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தென் அதுக்கு பேர் வந்து மேண்டிபிள் போன். தென் அப்பண்டிகுலர் போன்ஸ் வந்து 126 இருக்குது. இந்த அப்பண்டிகுலர் போன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சப்போர்ட்டட் போன்ஸ்னு சொல்லக்கூடிய அதில் வந்துக்கிட்டு இப்போ நம்ம அப்பர் லிம்ப்பு, லோயர் லிம்ப் அதையும் 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ அப்பர் லிம்ப் அப்படிங்கும்போது இந்த ஷோல்டர், கிளாவிக்கல், இந்த அதாவது நம்மளுடைய உடலில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஷோல்டர் போன்ஸு, கிளாவிக்கல், ஸ்கேப்லா, பெக்ட்ரல் அப்படிங்கிறது இருக்கும். லோயர் லிம்பில் வந்துக்கிட்டு பெல்விக்கில் வந்துக்கிட்டு காக்சல், இலியம், இஸ்கியம், பேபிஸ் அப்படிங்கிற போன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா தை போன், அப்புறம் லாங்கஸ்ட் போன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நிறையா. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு ஷார்ட்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் அடுத்தது வந்துக்கிட்டு ஹயாட் போன் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்கிறோம். இந்த ஹயாட் போன் பார்த்தோம் அப்படின்னா வி ஷேப்டு போன். அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு சூசைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது சூசைடல்லாக அல்லது அட்டெம்ப்ட் டு மர்டர், அதாவது என்ன இது மர்டர் கேஸா அப்படிங்கிறது மாதிரி ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹேங் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹயாட் போன். ஸோ அந்த போன் வச்சு தான் இது வந்து அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்களா இல்லை யாராவது அடித்து தொங்க விட்டுட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு போன் ஹயாட் போன். அது வந்து வி ஷேப்டு இருக்கும். வார்மர் அப்படின்னா நம்மளுடைய நேசல் செப்டம் சென்டரில் இருக்கக்கூடிய போன், 2 நாசிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போனுக்கு பேர் தான் வார்மர். தென் நம்ம பாடியில் இருக்க லாங்கஸ்ட் போன் ஃபீமர், காலில் இருக்கக்கூடிய ஃபீமர். தென் ஸ்மாலஸ்ட் போன் இந்த பாடி நான் முதலே சொன்னேன் இயரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, MIS மேலஸ் இங்கஸ் ஸ்டாபிஸ். இந்த ஸ்டாபிஸ்ங்கிற போன் தான் வந்துக்கிட்டு வெரி வெரி smallest bone in the body. Then longest organ na skin. CSF cerebrospinal fluid. இந்த cerebrospinal fluids வந்துக்கிட்டு நம்ம ஸ்பைனல் கார்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். தென் ரிவர் ஆஃப் த பாடி அப்படின்னா பிளட்டு வந்துக்கிட்டு என்ன இருக்குது பிளட்டில் அப்படின்னா பிளாஸ்மா அண்ட் செல்லுலார் எலிமெண்ட்ஸ். பிளாஸ்மாவில் என்ன இருக்குது அப்படின்னா அல்புமின், குளோபுலின், தென் ஃபைப்ரினோஜன். செல்லுலார் எலிமெண்ட்ஸில் பார்த்தோம்னா ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல், பிளேட்லெட்டு இந்த இதெல்லாம் இருக்கும். தென் பிளட்டோட pH 7.4. டோட்டல் வால்யூம் ஆஃப் பிளட் இன் த பாடி 5.5 to 6 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருடைய பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து கொஞ்சம் ஒரு 0.5 லிட்டர்ஸ் வந்துக்கிட்டு கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். அதனால் அந்த என்ன மாதிரி சாய்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தென் பிளட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1.055 is the blood specific gravity. Then next, RBCs otherwise known as erythrocytes. எரித்ரோசைட்ஸ்னு கேட்கலாம் அல்லது ஆர்பிசிஸ்ன்னு கேட்கலாம். ஆர்பிசிஸ் இஸ் கால்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கீழே நிறைய எரித்ரோபாய்டின், எரித்ரோசைட்ஸ், அடுத்தது வந்து லீகோசைட்ஸ், த்ரம்போசைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 4 சாய்ஸு. அதில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியது எரித்ரோசைட். தென் நெக்ஸ்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆல்சோ அதர்வைஸ் known as leukocytes. Platelet is otherwise known as thrombocytes. Okay, next RBCs it contains red blood cells, contains hemoglobin. Average lifespans எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் 120 days. Then 4.5 to 5 million per cubic millimeter, அதுதான் நார்மல் கவுண்ட். இந்த யூனிட்டை வச்சு கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு MCQஸில் கேட்பாங்க. நம்ம பிளட்டோடைய எல்லா அது ஆர்பிசியாக இருக்கட்டும், டபிள்யூபிசியாக இருக்கட்டும், பிளேட்லெட்ஸாக இருக்கட்டும், எதுவே வேணாலும் இருக்கட்டும். ஸோ யூனிட்ஸ் வந்துக்கிட்டு மில்லியன்ஸ் பர் கியூபிக் மில்லிமீட்டர். இந்த இடத்துல வந்துக்கிட்டு டெசி மில்லிமீட்டர், டிஎல் மில்லிமீட்டர்,
அண்டு சிஎம் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ஏதோ ஒன்று போடுவாங்க, மியூ மில்லிமீட்டர் அப்படின்லாம் போடுவாங்க. ஸோ அந்த வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க, அந்த இடத்துல யூனிட்ஸ் வந்துக்கிட்டு தவறுதலாக கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்து நம்ம பண்ணணும். தென் WBC ஒயிட் பிளட் செல்ஸ், அதில் 2 டைப்ஸு, கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட். கிரானுலோசைட்டுக்கும் ஏ கிரானுலோசைட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல ட்ரக் ஆஃப் சாய்ஸ். சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் இஸ் மல்டி லோப்டு. கிரானுலோசைட்ஸில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிரானுலோசைட்ஸில் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் இஸ் மல்டி லோப்டு. அதில் பார்த்தோம் அப்படின்னா கிரானுலோசைட்ஸில் வரது எல்லாமே நியூட்ரோஃபில்ஸ், இசினோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். ஸோ இதற்குமே அந்த ஆர்பிசிஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஏத்ரோசைட்ஸ் சொன்ன மாதிரி, நியூட்ரோஃபில்ஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பாலிமார்ப்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் otherwise known as acetophils, basophils or otherwise known as mast cell. ஸோ இதையுமே கொஸ்டின்ஸ் வரும். தென் ஏ கிரானுலோசைட்ஸில் வந்துக்கிட்டு they do not contain granules in their cytoplasm and nucleus, is not lobed. அந்த லோப் இருக்காது, அங்கே வந்து மல்டி லோப்டு இருக்கும், இங்கே வந்து நாட் லோப்டு. ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம இதில் ஒரு MCQs வரும்போது நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆர்பிசிஸுடைய ரெட் பிளட் செல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம WBC இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன்ஸு, தென் இன்ஜூர்ட் டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணுது, தென் செக்ரேட் த ஆன்டி கோயாகுலண்ட் லைக் தட் ஹெப்பாரின் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பிளேட்லெட் ஆர் த்ராம்போசைட்ஸு. நார்மல் பிளேட்லெட் கவுண்ட்டு 2 to 5 lakhs per cubic. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கியூபிக் மில்லிமீட்டர்னு, அதே மாதிரியே கியூபிக் மில்லிமீட்டர். இங்கேயும் பிளேட்லெட்ஸில் வந்துட்டு தே டூ நாட் கண்டைன் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இந்த இடத்துலையும் பிளேட்லெட்ஸில் இருக்காது. பட் ஃபார்ம்டு ரெட் போன் மேரோ, அதாவது பிளட் வந்துட்டு ஆர்பிசிஸ் இஸ் சிந்தசைஸ்ட் ஃப்ரம் போன் மேரோ. இது வந்து பிளேட்லெட்ஸ் ரெட் போன் மேரோ. ஓகே, இதோட லைஃப் ஸ்பேன், பிளேட்லெட்டோட லைஃப் ஸ்பேன் 4 to 9 days. இங்கே பார்த்தோம்னா WBCயோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 10 to 14 days, 10 to 15 days சாரி இந்த இடத்துல இருக்கும் லைஃப் ஸ்பேன். நம்ம ஆர்பிசிஸோடைய லைஃப் ஸ்பேன் 120 days, WBCயோட லைஃப் ஸ்பேன் 10 to 15 days அண்டு பிளேட்லெட்டோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு 4 to 9 days. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தென் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா ப்ரொடெக்ட் த பாக்டீரியா அண்ட் வைரஸ், இட் கண்டெயின் ஹிஸ்டமின் அண்ட் செரட்டோனின். நெக்ஸ்ட்டு ஆர்பிசி அண்ட் WBC ஆர் மெஷர்ட் பை, இந்த ரெட் பிளட் செல்லையும் WBC ஒயிட் பிளட் செல்லையும் மெஷர் பண்ணக்கூடியது நியூபாஸ் சேம்பர். இந்த சேம்பரை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் 100 billion நியூரான்ஸ். ஹவு மெனி நியூரான்ஸ் இன் த பிரைன் அப்படின்னு போட்டு 100 billion, 100 million, 1000 million, 10,000 billion அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது பிரைன் கன்சிஸ்ட் ஆஃப் 100 billion நியூரான்ஸ். ஸ்பைனல் கார்டு, நெக்ஸ்ட் ஒன், ஸ்பைனல் கார்டு கன்சிஸ்ட் 100 million. நல்லா பார்த்துக்கோங்க, பிரைன் வந்துக்கிட்டு 100 billion, இங்கே வந்துக்கிட்டு 100 millions ஆஃப் நியூரான் ப்ரெசன்ட் இன் தி ஸ்பைனல் கார்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர். எல்லாருக்குமே மிகப்பெரிய கன்ஃபியூஸான ஒரு விஷயம் பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர். இந்த 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை வந்துக்கிட்டு எப்படி நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்வது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு வந்துக்கிட்டு 4th ஃபேக்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, 8th ஃபேக்டர் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, ஒரு 9th ஃபேக்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸில் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்துக்கிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஃபேக்டர் 1 ஃபைப்ரினோஜன், தென் செகண்ட் ஒன் ப்ரோத்ரோம்பின், தேர்ட் ஒன் த்ராம்போபிளாஸ்டின், ஃபோர்த் ஒன் கால்சியம் ஃபேக்டர் அண்ட் ஃபிஃப்த்து ஒன் லேபிள் ஃபேக்டர். அதாவது ஆக்சிலேட்டிங் ஃபேக்டர்னு அதுக்கு பேர். அதுவும் 4th 5th அண்ட் 6th ஃபேக்டர் வந்துக்கிட்டு நமக்கு கிளாட்டிங்கில், இந்த கிளாட்டிங் ஃபேக்டரில் எந்த விதத்துலேயும் நமக்கு அந்த இடத்துல இன்வால்மெண்ட் இல்லாததுனால அதை வந்து ஒமிட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் அதை வந்து பெருசாக இதை பண்ண வேணாம். தென் 7th ஃபேக்டர் ஸ்டேபிள் ஃபேக்டர் அண்ட் 8th ஒன் ஆன்டி ஹீமோஃபிலிக், 9th ஒன் கிறிஸ்மஸ் ஃபேக்டர், 10th ஒன் ஸ்டேட்டஸ் ஃபேக்டர், 11th ஒன் த்ராம்போபிளாஸ்டின் அண்ட்
T-sedent factor, 12th one Hagman factor, 13 fibrin stabilizing factor. இந்த ஃபேக்டர்ஸை ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருப்போம், இப்போ படிக்கும்போதே கொஞ்சம் நமக்கே ஒரு குளறுபடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 13 ஃபேக்டர்ஸை வந்துட்டு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சும்மா ஒரு சின்ன இதுதான். இது மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா ஓரளவு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி டுடே, கமான் பேபி, லெட்ஸ் அரைவ், சிங் அண்ட் கால் சீனியர்ஸ், ப்ளீஸ் ஹாவ் அ ஃபன். இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வெல்கம் பார்ட்டி கொடுக்குறாங்க சீனியர்ஸ் எல்லாம், சீனியர்ஸோ அல்லது அந்த மிடில் செகண்ட் இயர் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு வெல்கம் பார்ட்டி கொடுக்குறாங்க ஜூனியர்ஸுக்கு. அப்போ அந்த ஒரு காலேஜில் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு இதாக சொல்கிறாங்க, ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி டுடே, கமான் பேபி, லெட்ஸ் அரைவ், சிங் அண்ட் கால் சீனியர்ஸ், ப்ளீஸ் ஹாவ் அ ஃபன். இது ஒரு ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுக்காக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃப்ரெஷர்ஸ் F for fibrinogen, P for prothrombin, T for thromboplastin, C for calcium, L for label factor, arrive antiproactin சொல்லுவாங்க, அதை விட்டுடுங்க. Then sing stable factor, and A for anti-hemophilic factor, C for Christmas factor, S for status factor, and P for plasma thromboplastin anti-adherent factor, H for Hagman factor, and F for fibrin stabilizing factor. So one more colloquial. For proper treatment in cancer, please arrive at soon cancer specialty private hospital at French. இதுலேயும் பாருங்கள், அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா ஒரு கேன்சர் ஸ்பெஷாலிட்டி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு விரைவில் வந்துக்கிட்டு வரதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கலோக்கியல். ஸோ அதையும் பார்க்கலாம். F for fibrinogen, P for prothrombin, T for thromboplastin, C for calcium, then P for proactin. நான் முதல்ல சொன்ன மாதிரி அடுத்தது ஆன்டி ப்ரோஆக்டின் நோ ஃபேக்டர்ஸ்னு சொல்லி போட்டிருக்கிறோம், அந்த 2 ஃபேக்டருமே விட்டுடுங்க. Then P for proactin stable factor, A for anti-hemophilic factor, C for Christmas factor, S for status factor, and P for plasma thromboplastin antecedent factor. ஹாஸ்பிட்டலுங்கிறது H for Hagman factor, Frenchங்கிறது fibrin stabilizing factor. ஸோ இந்த மாதிரி ஒரு ஞாபகம் வைத்துக்கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கியாக வந்துக்கிட்டு பண்ணோம். ஸோ இது பிடிச்சு படிங்க. சப்போஸ் இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், அது மாதிரியும் படிக்கலாம். இதை விட இன்னும் ஈஸியாக இருக்கிறதுனாலும் ஓகே. நெக்ஸ்ட் again I will repeat that word, golden words. Life always offers you a second chance, don't miss it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இதை படித்து கொஞ்சம் பயனடையட்டும். Believe yourself, achieve to win. Good luck for all. Thank you very much. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய வேறு விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.